அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளாகிய வள்ளலார் பெருமானுக்கு முருகன் காட்சி கொடுத்த ஒரு அற்புத நிகழ்வை பற்றி தான். வாங்க அந்த நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பெற்றவர் ராமலிங்க சுவாமிகள். இவர் 19ஆம் நூற்றாண்டில் ஆடல் வல்லான் குடிகொண்டிருக்கும் சிதம்பரத்தில் ராமையா பிள்ளை சின்னம்மையாருக்கு 5வது குழந்தையாக பிறந்தார். பின்னாளில் இந்த குழந்தை திருவருட்பா எனும் தேன் அமுதத்தை தரப்போகிறது என்பது அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. வள்ளலார் மற்றவரிடம் கற்றுக்கொள்ளாமலேயே அனைத்தையும் இறையருளாலே கற்றுக்கொண்டார். அவருடைய அண்ணன் சபாபதி தன் தம்பியை தன்னுடைய ஆசிரியரான காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்க அனுப்பினார். சபாபதி முதலியார் வள்ளலார் தெய்வ அருளால் பேரறிவு பெற்றதை அறிந்து அவருக்கு கல்வி கற்பிப்பதில் இருந்து விலகி கொண்டார். இறைவனிடம் கல்வி கற்றார் என்பதை வள்ளலாரே குறிப்பிடுகின்றார். கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே, பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே என்று திருவருட்பா 5ஆம் திருமுறையில் பாடல் 3044 குறிப்பிட்டுள்ளதன் மூலம் வள்ளலார் இறைவனால் ஓதப்பட்டு ஞானம் பெற்றார் என்பது உண்மை என்பதை உணர முடிகிறது. அது பெரிய தவத்தின் பேற்றாக வள்ளலார் உணர்கிறார். வள்ளலார் பெருமான் இறையருளால் ஞானம் பெற்றுள்ளமையால் பள்ளிக்கு சென்று கற்பதில் விருப்பம் இல்லாது கந்தகோட்டம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார். அங்கே தெய்வமணி மாலையை முதலில் பாடினார். முருகன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் வள்ளலார். வள்ளலார் அவர்கள் தங்குவதற்கும் படிப்பதற்கும் அவர் அண்ணன் சபாபதி வீட்டின் மாடியில் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த அறையில் அவர் முருகப்பெருமானை நிலை கண்ணாடியில் தரிசித்தார். பாவிகளுக்கே தன் அருட்காட்சியை வழங்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஏது பிழை செய்தாலும் ஏழைகளுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வம் அல்லவா அவர். அத்தகைய முருகப்பெருமான் அப்பழுக்கில்லாத வள்ளலார் முன் தோன்றியதில் வியப்பொன்றும் இல்லை. வள்ளலார் பெருமானுக்கு கண்ணாடியில் காட்சி கொடுத்தது திருத்தணியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான். இதனை வள்ளலார் தம் திருவருட்பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடல் இதோ. சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்ப தார்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருள் கார்கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே என்று முருகப்பெருமான் தனக்கு காட்சி கொடுத்ததை மெய்சிலிர்த்து பாடியுள்ளார் வள்ளலார். அழகான முருகப்பெருமானின் 6 முகங்கள், கடம்ப மாலை சூடிய 12 தோள்கள், தாமரை கால்கள், கூர்மையான வேல், மயில் மற்றும் கோழிக்கொடியுடன் குளிர்ந்த தன்மை கொண்ட தணிகாசல மூர்த்தி காட்சியளித்துள்ளார். இந்த பாடல் திருவருட்பா முதல் திருமுறையில் 42வது பாடலாகும். இந்த பாடலை பாடி வள்ளலாருக்கு காட்சி கொடுத்த தணிகை முருகனை நாமும் வணங்கி வாழ்வில் மேன்மை அடைவோம். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும். மீண்டும் மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.